ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு என்ன காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய விரோதிகள் யார்? தேவன் யாரை தனக்கு விரோதியாக பார்க்கிறார், தன்னுடைய விரோதிகள் என்று யாரை குறிப்பிட்டு வேதத்திலே பதிவிட்டிருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிரியாகவே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா அவர் எதிராக அந்த காரியத்தை பிடிக்காம அந்த காரியத்தில் அவருக்கு இஷ்டம் இல்லை, அப்படி நடந்து கொள்வது இஷ்டம் இல்லை என்பதற்காக கர்த்தர் எதிர்க்கிறார். பிசாசை குறித்து சொல்லும் பொழுது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் என்று கர்த்தர் பேசுகிறார். சரி, விரோதிகள் என்று யாரை குறிப்பிட்டு பேசுகிறார்? கர்த்தருக்கு விரோதிகள் இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு விரோதம் செய்கிறவர்கள் விரோதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இதற்கு எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. இங்கு யாரை பேசுகிறார் அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை குறித்து பேசுகிறார். எந்த தீர்க்கதரிசி? கர்த்தருக்கு வாயாயிருந்து கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை குறித்து கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை திருட்டுத்தனமா தன் அயலாரிடத்திலிருந்து எடுத்து அதை கர்த்தர் தனக்கு உரைத்ததாக சொல்லுகிற எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 30வது வசனம், இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. 2 காரியங்களை பேசுகிறேன். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை இன்னொருத்தர் கற்றுருக்கும், அதை எடுத்து எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு, இந்த காரியத்தை என்கிட்ட கர்த்தர் பேசினார், இந்த காரியம் என்னிடத்தில் ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசினார் இப்படின்னு சொல்லி வேறொருவருடைய வெளிப்பாடை எடுத்து தன்னுடைய வெளிப்பாடாக பேசிக்கொள்ளுகிற, தேவன் தனக்கு உரைத்ததாக சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் விரோதி. அடுத்ததா, தங்கள் நாவின் சொல்லை வழங்கி தங்கள் சொந்த வார்த்தைகளை வழங்கி கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் பேசுகிறார். தீர்க்கதரிசி நிறைய ஊழியங்களில் எல்லாரும் விரும்புகிற ஒரு ஊழியத்தில் தீர்க்கதரிசன ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். ஏன் அப்படின்னா, வசனம் எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஊழியத்துக்கு வர ஊழியக்காரங்க அல்லது ஊழிய ஆசை உள்ளவர்கள், ஊழிய வாஞ்சை உள்ளவர்கள்லாம் ஜெபிப்பாங்க, என்னை எலியாவை போல பயன்படுத்தும், எலியாவை போல பயன்படுத்தும், என்னை எலியாவை போல பயன்படுத்தும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய தீர்க்கதரிசியாகி எலியாவை போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எலியா தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது அப்படின்னு பேசுகிறேன். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பர்ஃபெக்டாக ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தின் மீது ஆசை உள்ளவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு வாஞ்சி உள்ளவர்கள் பண்ணுற 2 பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இன்னொருடைய வெளிப்பாடை எடுத்து பேசுவது. இன்னொருடைய வெளிப்பாடை எடுத்து கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை எடுத்து தேவன் தனக்கு சொன்னதாக பேசுகிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறார், அவரை விரோதியாக பார்க்கிறார். இரண்டாவது, தீர்க்கதரிசிகளாகிய அவர்கள் தங்கள் சொந்த சொல்லை வழங்குகிறவர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்களை கேட்கும். நிறைய பேர் எங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா யாராவது ஜெபம் பண்ணி நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா? யார்கிட்டையாவது போனால் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஏங்குகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் ஜனங்களுக்குள்ளே காணப்படும். ஏன்னா அவங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அவங்க தேடுறாங்க. எப்படியாவது கர்த்தர் பேசி நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்து விட மாட்டாரா என்று சொல்லி ஏங்குகிற காரியங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டு நாடி வருகிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்க? சொந்த வார்த்தையை சொல்கிறாங்களா? இன்னொருத்தருடைய வார்த்தை எடுத்து பேசுகிறாங்க. பாருங்க, கர்த்தருடைய விரோதிகள். இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தில் என்ன கர்த்தர் சொல்கிறார்? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்னவென்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், தங்கள் இருதயத்தில் சொந்த வார்த்தையை அல்லது மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தையை எடுத்து சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
நீங்கள் கர்த்தருடைய யுத்த நாளில் நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை என்று சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு அவங்களை குறித்து சொல்லிக்கினே வராரு. 8ஆம் வசனத்தில் இப்படி சொன்னார் பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் அபத்தமானதை தரிசித்து பொய்யை குறித்து பொய்க்குரிய சொல்லுகிற தீர்க்கதரிசிகள், பொய்யை குறியாக சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதமாக இருந்து, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கர்த்தர் விரோதம் வந்து என்ன பண்ணுவாராம், அவர்களின் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை. முதல்ல ஆண்டவர் ஜனத்தில் இராதபடி தூக்கி போட்டுறார். இரண்டாவது, இஸ்ரவேலின் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. டோட்டலாக அந்த அட்டவணையிலேருந்து நீக்கிறார். பழைய ஏற்பாட்டு கருத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டவணை ரொம்ப முக்கியம். எஸ்ராவின் நாட்களில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர், சற்று ஞாபகத்தில் வரல, அவங்க பெயர் அட்டவணை இல்லாதபடினால் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமாக்கிட்டாங்க. ஸோ அட்டவணை ரொம்ப முக்கியம். யூதர்களுக்குள்ள இஸ்ரவேலர்களுக்குள்ள அட்டவணை ரொம்ப முக்கியம். சொல்றார், இஸ்ரவேலின் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை கர்த்தராகிய நான் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார். அல்லேலூயா. அப்போது தேவஜனமே, தேவன் நம்முடைய பெயரை அட்டவணையிலிருந்து எடுக்காதபடி தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, கர்த்தர் பேசிட்டாருன்னு பேசி உங்கள் ஆத்மாவை கெடுத்துக்காது. அப்படி பேசுகிறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யவே மாட்டார். அடுத்தவங்க வெளிப்பாட பேசுகிறவங்கள தீர்க்க தரிசிகள் கிடையாது. தங்கள் சொந்தமான சொல்லை எடுத்து தங்கள் நாவின் சொல்லை வழங்குகிறவர்கள் தீர்க்கதரிசி கிடையாது. தங்கள் இருதயத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுகிறவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதனால தீர்க்க தரிசனத்தை எதிர்பாருங்க, தப்பு இல்லை. ஏன்னா தீர்க்க தரிசனம் ரொம்ப அவசியம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் கேட்டு, தீர்க்க தரிசனம் எனக்கு வேணும், தீர்க்க தரிசிகள்கிட்ட தலையை கொடுத்து ஜோமனி எனக்கு எதாவது பேச மாட்டாங்களான்னு கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் உண்டு என்று வேதமே சொல்லுகிறது. அதனால் தேவன் உங்களோடு நீங்கள் தேவனிடத்தில் நல்லா பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அன்றைக்கு ஆராதனையில் அல்லது ஒரு ஊழியக்காரங்களை சந்திக்கும்படி எப்படியோ கர்த்தர் சந்திப்பார். உங்கள் ஜெபத்துக்கு ஏதாவது பதில் சொல்லணும், இல்லை யாரையாவது அனுப்பி உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுவார். அல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்கிறோமா, இல்லை அடுத்தவங்களுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறோமா? நிறைய தேவ மனிதர்கள் தீர்க்க தரிசிகள் இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர்களால் தேசத்தில் சபைகள் சீர்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய வார்த்தைகளினால சபைகளில் எச்சரிப்பு உண்டாகிறது, இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் நம்ம தேவ ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை கேட்டு போய் அதை அடையணும், ஏதாவது ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்பில் போய் என்ன பண்ணாதீங்க, ஏடாவளமாக பிசாசின் கையில் தேவையில்லாத மனுஷனத்தை சிக்கிக்கொள்ளாதீங்க. கர்த்தருடைய விரோதிகள் கையில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சிக்கிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் இவர்களுக்கு தான் விரோதமாக இருக்கிறார். இவர்களுடைய பெயரை இஸ்ரவேலின் அம்ச அட்டவணையிலிருந்து நீக்கி விடுகிறார். ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதில்லை, இந்த டீம்லேயே இல்லாமல் தூக்கிறாரு. ரெண்டாவது, அவங்க அட்டவணையில் அவங்க பேரை சேராதபடி கர்த்தர் தூக்கிறாரு. மூன்றாவது, அவர்கள் சொந்த தேசத்துக்கு வந்து சேருவதும் இல்லை. எசேக்கியேல் எரேமியா காலங்கள்லாம் சிறைப்பட்டு போன காலத்தை குறித்து பேசுகிறார். அங்கிருந்து ஜனங்களுக்கு அவங்க பொய்யை நம்பி பொய்யை சொல்லி நம்ப வச்சதுனால அவர்களை குறித்து பேசுகிறார். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும்ல, அதனால் நம்ம தேசம் பரலோகம் தான், அந்த தேசத்துக்கு போய் சேருவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறதாக எடுத்துக்கொள்வோம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். தீர்க்க தரிசனங்களுக்காக ஏங்குங்க கர்த்தரிடத்தில். ஆனால் தேவையில்லாமல் தீர்க்க தரிசனம் சொல்கிறன்ற பேரில் சொந்த வார்த்தைகளை, அடுத்தவங்க வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் எண்ணுகிறதெல்லாம் பேசாதீங்க. அது தீர்க்க தரிசனம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.